கோயம்புத்தூர் விநாயகபுரம்ல ஒரு சூப்பரான 2BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். 16க்கு 16ல ஸ்பேசிஸான லிவிங் ஹால், 8க்கு 16 மெஷர்மெண்ட்ல கிச்சன் கம் டைனிங் மாடுலர் கிச்சனோட ஸ்பேசிஸான 2 மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 16 மெஷர்மெண்ட்ல வித் வார்ட்ரோப் ஒர்க் அட்டாச்டு டாய்லெட். சரணம்பட்டி விலாங்குறிச்சி விநாயகபுரமுக்கு ரொம்ப பக்கமாக சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்குள்ளேயே விநாயகபுரம்லேயே அமைந்திருக்கிற ஒரு 2BHK நல்ல ஸ்பேசிஸான விழா தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கிறோங்க. இதனுடைய லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 3.4 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2BHK வில்லாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எலிவேஷனே பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் டைப்பில் அது போக வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்சு கலரில் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு வித் கிரேயில் வந்து எலிவேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரும்போதே பார்த்திங்க அப்படின்னா SS மெட்டீரியல் வந்துட்டு கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக் ஏரியாவில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் 1/1 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இங்கே வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டை சுற்றியுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஷெட் பேக் ஏரியா கொடுத்தா அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேர்கேஸ் ஏரியாலே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயே வந்து போர்வெல் சம்ப் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிய வருங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரும்போதே பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோரை சுற்றியுமே வந்துட்டு நமக்கு ஃப்ரேமுக்கு சைடில் வந்துட்டு கிரனைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரனைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட் மெயின் டோர் அமைச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்து மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானதே பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 16ல் நல்ல ஒரு ஸ்பேசிஸான நல்ல வெளிச்சத்தோட ஒரு நல்ல ஒரு லிவிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 மெஷர் பண்ணுங்க. டே டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு. அதுபோக ஃபால் சீலிங் ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பாருங்கள், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து எலிஜென்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி யூனிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செட்டாப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி பேஸ் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பூஜா ரூம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க, பூஜா திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி. அதுபோக சிங்கிள் வால் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டோட இன்டீரியர் பெயிண்டிங் ஏற்ற மாதிரியே வந்து டெக்ஸ்சர் டிசைனும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 2/4 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 8க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கிச்சன் கம் டைனிங்கை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாடலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பேஸுக்கு வந்து எந்த ஒரு பஞ்சமே இல்லைங்க. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் எல்லாமே. ஸோ வாலோட டைல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வால் டைல்ஸ் வந்துட்டு சேம் அதே பேட்டர்னில் கலர் பேட்டர்னில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரனைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரனைட்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரே கலர் பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து வீட்டோட யூனிக்னு சொல்லலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோகேஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு அதில் நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. ஸோ ஷோகேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஏரியாவில் வந்துட்டுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேசிஸான 2BHK வில்லா தாங்க. இது வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ்க்கோட கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு அந்த வார்ட்ரோப்போட கலரும் வந்துட்டு சூப்பராக வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக அதிலே வந்து நமக்கு லாக் சிஸ்டம் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வால் ஏரியாலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டோரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ 3/4 வந்து ஒரு UPVC விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக UPVC விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் யூனிட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து உடன்லேயே வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் காம்பினேஷனில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீங்கள் பார்க்கலாங்க. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸுங்க அதுபோக வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் 2வது பெட்ரூமுங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம சேம் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வந்துட்டு செல்ஃபோன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக சிங்கிள் வால்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ ஒன்று இருக்குங்க. ஸோ இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நான் ஸ்கிட் டைல்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீடு ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்ல ஸ்பேசிஸானதாங்க. கிச்சன், ஹாலுங்க, பெட்ரூம் ரெண்டுமே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி தான் அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 3.4 சென்ட்ஸில் 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஃப்ளோர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து நீங்கள் ரெண்டல் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரகோட்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டெரைஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. 2x2 லைன் அடிச்சுங்க. ஸோ அது போக ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுல்லாகவே டம்மி காங்கிரீட் போட்டு பில்லர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே பைப்லைன் ஒர்க் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓவர்ஹெட் டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து பெட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் விநாயகபுரத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய லொக்கேஷன், பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடு வந்து உங்களுக்கு கைட் பண்ணி நாங்களே வந்து விசிட் காமிச்சிடுறோங்க. ஸோ இதனுடைய பட்ஜெட் டீல்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் வீடியோ சந்திக்கலாம்.